மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த ஒரு தம்பதியரில் மனைவிக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு நாள் வாழ்ந்த பிறகு தன்னுடைய கணவனுக்கு தன்னுடனான வாழ்க்கை அலுப்பு தட்டி இருக்குமோ என எண்ணி, ஒருவேளை தான் விலகி போய்விட்டால் கணவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பார்க்க ஆர்வம் கொண்டாள். அன்று தன் கணவன் வீடு திரும்பும் முன்னர் ஒரு சின்ன காகிதத்தில் ஒரு குறிப்பை எழுதி அவன் பார்வையில் படும் இடத்தில் வைத்துவிட்டு கட்டிலுக்கடியில் ஒளிந்து கொண்டாள். கணவன் வீடு திரும்பினான். மேஜையின் மீது இருந்த குறிப்பை பார்த்தான். குறிப்பில், உன்னுடனான வாழ்க்கை சலித்துவிட்டது, நான் உன்னை விட்டு விலகிச் செல்கிறேன், என்னை தேட வேண்டாம். குறிப்பை படித்தவன் குறிப்பின் பின்புறத்தில் ஏதோ கிறுக்கிவிட்டு தன் கைபேசி எடுத்து பேசினான். கடைசியாக, அவள் போய்விட்டாள், நமக்கு இருந்த ஒரு தடையும் நீங்கிவிட்டது, நான் உன்னை சந்திக்க வருகிறேன், தயாராயிரு சொல்லிக்கொண்டே கதவை சாத்திவிட்டு வெளியேறினான். அழுது கொண்டே கட்டிலுக்கடியில் இருந்து வெளியே வந்தவள் குறிப்பின் பின்னால் அவன் என்ன எழுதினான் என்று பார்க்க குறிப்பை எடுத்தாள், படித்தாள். அதில், பைத்தியம், நீ கட்டிலுக்கடியில் ஒளிந்து கொண்டு இருப்பதை பார்த்து விட்டேன், எனக்கு பசிக்குது, கடைக்கு போய் ரொட்டி வாங்கிட்டு வந்துடுறேன், ரொட்டி ஆம்லேட் போட்டு சாப்பிட போறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, உன்னை இந்த உலகத்திலே எதையும் விட அதிகமாக நேசிக்கிறேன், அன்பு முத்தங்கள் என்று எழுதியிருந்தான். கதை எப்படி இருக்கு? நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.